வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான கிரீமியான ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். சம்டைம்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை நட்ஸுகளை கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது போல் நம்ம ஐஸ்கிரீமாக செய்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்கங்க. இது நல்ல கிரீமியாக வர்றதுக்கு ஒரு பொருளை நம்ம சேர்த்து செய்ய போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 25 கிராம் பிஸ்தா பருப்புகளை சேர்த்துக்கலாங்க. 25 கிராம் பாதாம் பருப்புகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 6-7 பேரிச்சம்பழங்களை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த பேரிச்சம்பழங்கள் சேர்க்கும்போது நம்ம சுகர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு இனிப்பு சுவையாக இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ இது போல் சேர்த்துட்டு 1/4 கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இந்த பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் பால் சேர்க்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறும்போது தான் அரைக்கும் போது நல்ல பேஸ்ட் போல் கிரைண்ட் ஆகும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லாவே நமக்கு ஊறி வந்திருக்குது. இது ஊறினதால இந்த பாலுடைய கலரும் நல்லாவே மாறி இருக்குதுங்க. இது போல் இது நல்லா இந்த நட்ஸுகள் எல்லாம் ஊறினாதான் நம்ம அரைக்கும் போது நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும், க்ரீமியாக கிடைக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற வைத்த நட்ஸுகளை பாலோடே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா சுகரை ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸுகள்லேயே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். நம்ம டேட்ஸ் சேர்த்துருக்குறோம், அதுலேயே நல்ல ஒரு இனிப்பாக இருக்குங்க. அதனால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்க்கலாம், பாருங்கள், நல்லா நமக்கு கிரைண்ட் ஆகிருக்குது. இது போல் ஃபஸ்ட்டு நட்ஸுகளை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ க்ரீமியாக வர்றதுக்கு ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னல, அது 5 டியூப்ஸு பன்னீரை நல்லா உடச்சி விட்டு உதிரியாக இது போல் சேர்த்துக்கலாங்க. இந்த பன்னீர் சேர்க்கும்போது ரியலி நல்ல க்ரீமியாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த பன்னீர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுவதுன்னு வீடியோக்கும் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை நல்ல ஃபைனாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாங்க, நல்லா பார்க்கும்போதே தெரியுது, நல்லா அரைப்பட்டு நல்ல பேஸ்ட் போல் நமக்கு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமியாகவும் இருக்குங்க. இப்போ இது அப்படியே நம்ம இது போல் ஐஸ்கிரீம் மோல்டில் இதை அப்படியே ஸ்பூனாலே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நம்ம ஸ்பூனாலே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா இதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாஸு அப்படின்னா கப்பில் கூட நம்ம சேர்த்துட்டு பாயிலிங் பேப்பரால் நல்லா க்ளோஸ் பண்ணி ஸ்டிக்கை அது மேலே நம்ம சொருவி விட்டுக்கலாங்க. அதுவும் சூப்பராக நமக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பன்னீர் எப்படி செய்வதுன்னு சொல்கிறேன்னு சொன்னல, 1/2 லிட்டர் பால் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடான பிறகு லைட்டாக நமக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் அந்த பால். அந்த டைமில் 1/2 லெமன் அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த பால் நல்லா திரிஞ்சு வரும். அதை அப்படியே வடித்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணும்போது அதனுடைய புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதை அப்படியே நல்லா அந்த பன்னீரை உடச்சி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் பன்னீர் எப்படி செய்வதுன்னு வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது போல் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இதில் நம்ம சொருவி விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் 12 மணி நேரத்துக்கு நல்லா செட்டாக விட்டுடலாம். இது நல்லா செட்டான பிறகு இப்போ பார்க்கலாங்க, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். பாருங்கள், சூப்பராகவே நமக்கு நல்ல செட்டாக இருக்குது. இப்போ இந்த மோல்டுலேருந்து நம்ம இது போல் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குல்ல, நல்ல செட்டாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு க்ரீமியாகவும் இருக்குங்க. இப்போ அதே போல் நம்ம இன்னொன்றுத்தையும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், செம்ம க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்ம
அலங்காரத்துக்காக கொஞ்சமா நட்ஸுகள இது போல தூவி விட்டுக்கலாங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா அழகா இருக்குங்க. பார்த்தோனே டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது போல நீங்க மோல்டுல ரெடி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ஐஸ்கிரீமா கூட நீங்க ரெடி பண்ணி சாப்பிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கிரீமியா டேஸ்ட்டா இருக்குங்க. வாயில வச்ச உடனே கரையுதுங்க. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டா கிரீமியா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை பேரிச்சம்பழங்கள், நட்ஸுகளெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்கள் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் நிறைய பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.